எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க அண்ணன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஃபோனே எடுக்கலை. ஃபோனே எடுக்காமல் மயக்க சாப்பாடே சாப்பிடல, 2-3 நாள் ஆச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்றாங்க. எங்களுக்கு கேள்விப்பட்டதுமே தாங்காமல் ஒடியாந்து அவங்களுக்கு சாப்பாடு, காஃபி, டீ, பிஸ்கெட்டு, மாத்திரை மருந்துலாம் கூட கேட்டாங்க. வாங்கி வந்து கொடுத்துருக்கு. இப்படி ஒரு இக்கட்டில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே எப்படி தான் நிம்மதியாக சாப்பிட்றாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுபோல் மனிதர்களை எப்போ தான் மாற போகிறாங்கன்னு தெரியல. ஹெல்ப் கேட்டிருக்காங்க. மருத்துவமும் பார்க்கணும். இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டு இவங்க அப்பா பேரில் இருந்து இப்போ இவங்க கையில் இருக்கும் போல் அதை வாங்கி அவங்க அண்ணன் முன்னாடி தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்களாம். அதையும் மீட்டு கொடுங்க, என்னோடய வைத்தியத்துக்காக ஆகட்டும். நான் செத்ததுக்கப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துக்கிறதுக்காக யாரையுமே நான் பார்க்க விட மாட்டேன்றாங்க. இன்றைக்கி அவங்க வீடு பூட்டி இருக்குது. நாங்கள் வந்திருக்கோம், அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சுதான் எங்களையும் தடுத்துருப்பாங்க போல். அதனால் யார் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இப்போ என்கிட்ட சொன்னாங்க, யாராவது உள்ளே பார்க்குறாங்க அப்படின்னா வழியிலே தடுத்து எங்களை அனுமதி இல்லாமல் நீங்கள் யாரை சாப்பிட கொடுக்கக்கூடாதுன்றாங்களாம். இப்போ இவன் சாப்பிடாமே செத்து போகணும். செத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் தான் அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஏற்கனவே வீட்டுக்காரர் தான் வாரிசு, அதை வச்சு தான் அங்கே பகிர்ச்சிக்கலான்னு பார்க்குறாங்க போல். ஏன் தான் இப்படி இருக்காங்களே தெரியல. அவங்களுக்கு அந்த கதி வராதா? மாறணும். இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவன் ஏதாவது சரியான தண்டனை கொடுத்துருவான். மனசாட்சிக்கு பயப்படுங்க, இல்லாட்டி சாமிக்கு பயப்படுங்க. இப்படி கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த உலகத்தில் பிறக்காமே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணியே ஆகணும். அதுக்காக நம்ம இறங்கி வந்திருக்கோம். அந்த கடவுள் நமக்கு துணையாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அலட்சியமாக போகாதீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய பாருங்கள். இல்லை உங்கள் குடும்பத்தில் இப்படி யாராவது இருக்காங்கன்னா தயவுசெய்து கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிற இப்படி அலட்சியப்படுத்தாதீங்க. இது பெரிய பாவம். அந்த காரியத்தை எப்பவுமே செய்யாதீங்க. காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு பிறவி தான். கிடைக்கவே கிடைக்காது இந்த உறவுகள்லாம். அத்தைங்கிறது என்ன மாதிரியான உறவு? அந்த பிள்ளையை தக்க வச்சுக்க தெரில பாருங்கள். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க நிர்கதியாக. வீடு இருந்து அனுபவிக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா சப்போர்ட் இல்லை, நாலேஜ் இல்லை, வெளியே வரவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே லாக்கு. என்ன பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். நமக்கு தகவல் வந்திருக்குது, கடவுள் நம்மளை அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்லது செய்வோம். நன்றி.